அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் நாள் மற்றும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் அற்புதமான அபிஜித் நட்சத்திரம். ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் போதும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். நாளைய தினம் அதிகாலை வரக்கூடிய இந்த சக்தி மிக்க 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறவும் அதிரடியான செல்வ செழிப்பு ஏற்படவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு தாந்திரிக முறை. அபரிமிதமான அதிரடியான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிகம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே அபிஜித் நட்சத்திரத்தின் போது நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்கள் வழிபாடுகளுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் நாளைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். ஏன்னா நாளைய தினம் ஏகாதசி திதியும் இருக்குங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் பெருமாளுக்கு உரியது. மேலும் பங்குனி மாதத்தின் முதல் நாள் எந்த ஒரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் சரி, அதற்கும் பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேருகின்ற அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திரம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் கிரீடத்தில் இருக்கும் மயில் தொகையில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பரமாத்மா ஒளிச்சு வச்சிருக்காரு. இந்த நட்சத்திரம் நாம் கேட்டதை கேட்டபடி தரக்கூடியது. அதனால தாங்க வெறும் 24 நிமிடங்களை இந்த நட்சத்திரம் ஜொலிக்குமாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்காரு. நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி 47 நிமிடங்கள் முதல் 4 மணி 11 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த 24 நிமிடங்கள் தாங்க அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை இந்த நேரத்தில் செய்வது தாங்க உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நாளைய தினம் அதிகாலை நேரமே நீங்க எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு வீட்டின் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வெறும் தரையில உட்கார்றவங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுட்டு உட்கார்ந்துக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுக்கலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல நீங்க உட்காருங்க. மிகவும் வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு எண்ணிக்கையில் ஏலக்காய். தாந்திரிகத்துல ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டையுமே தரக்கூடியது. பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது இந்த ஏலக்காய். விதைகள் வெளியேறாமல் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் அண்ட் உள்ளங்கையில அந்த ஏலக்காயை வச்சுட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வீட்டில் 16 செல்வங்கள் நிரம்பி வழியணும், வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு நல்லா நீங்க மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மிநாதாய நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மிநாதாய நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மிநாதாய நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு பொறுமையா நீங்க ஜபம் செய்யுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை உச்சரிக்கணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை உச்சரிச்சுட்டு திரும்பவும் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், 16 செல்வங்களும் குவியணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு அந்த ஏலக்காயை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வாலெட்ல நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த
தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரூட் சேனல்ல நிறைய தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், எங்களால மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் செய்ய முடியாது, பூஜைகளும் செய்ய முடியாதுன்னு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர எளிமையான தாந்திரிக பொருள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதற்காக தாங்க மிகவும் எளிமையான அதீத பலனை தரக்கூடிய கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். வாழ்க்கையின் சில முக்கியமான அடிப்படையான தேவைகளுக்கு நம்ம இந்த பிரேஸ்லெட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 விதமான பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்க அணிந்து கொள்ளலாம். இது நார்மலா ஸ்டேஷனரி கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கிற பிரேஸ்லெட்ஸ் கிடையாதுங்க. ஒரிஜினல் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே தோஷம் இல்லாதவை. எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்டை நீங்க அணிந்து கொள்ளலாம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், வலது அல்லது இடது கைன்னு எந்த கையில வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது மணி மேக்னெட் பிரேஸ்லெட். நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க பலனடைஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதனால தாங்க மணி அட்ராக்ஷன் பிரேஸ்லெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம அறிமுகப்படுத்துறோம். இதுல 6 வகையான கிறிஸ்டல் ஸ்டோனை நம்ம சேர்த்து கொடுக்கிறோம். அமெதிஸ்ட், டைகரை, கிரீன் அவென்ச்சரின், பைரைட், சிட்ரைன் மற்றும் கிளியர் குவார்ட்ஸ். இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பவும் நம் கையில் தீர்க்கமாக நிரந்தரமாக பணம் இருக்கும். அதிரடியான அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். வருகின்ற பணம் நிரந்தரமாக வீட்டில் தங்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை வழிமுறைகளும் நம் கண்முன்னே விரிவடையும். எல்லா பிரேஸ்லெட்ஸுமே எலாஸ்டிக் டைப்ல இருக்கக்கூடியது அடல்ட் பிரேஸ்லெட். அதாவது 18 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்க அணிந்து கொள்ளலாம். குளிக்கும் நேரத்துல மட்டும் நீங்க எடுத்து வச்சிருங்க. மற்ற நேரம் முழுவதும் இதை அணிந்தால் தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கையில வேர் பண்ண முடியாதவங்க ஹேண்ட்பேக்ல, பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது நீங்க வாலெட்ல கூட போட்டு வச்சுக்கலாம். கடைகள் வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில கூட இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டை நீங்க போட்டு வைக்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது அப்படைட் பிரேஸ்லெட். அதாவது நாம் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தரக்கூடியது. வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்கிறவங்க, குறிப்பிட்ட சில நோக்கங்கள், விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தே தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்படைட் பிரேஸ்லெட்டை போட்டு பாருங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். இந்த அப்படைட் பிரேஸ்லெட்ல அந்த மணியின் அளவு, பீட்ஸ் உடைய அளவு 7 mm 7 mmல இருக்கும். மற்ற பிரேஸ்லெட் எல்லாம் 8 mmல இருக்கும். இந்த பிரேஸ்லெட்டை போட்டிருக்கிறவங்க பாசிட்டிவாக மட்டுமே நீங்க யோசிக்கணும். ஏன்னா நீங்க யோசிக்கிற விஷயம் அப்படியே நடக்கும். உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது நடந்துட்டதாக நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது கட்டாயமாக நடக்கும். இதை கையில நீங்க வேர் பண்ணும் போதே நல்ல அழகா ரிச்சான லுக் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போவது ஜனவசியத்தை தரக்கூடியது. அதாவது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது இந்த ரோடோக்ரோசைட் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வேர் பண்ணீங்கன்னா பாசிட்டிவான பீப்புள் மட்டும் தாங்க உங்க பக்கத்துல இருப்பாங்க. எதிர்மறையான டாக்ஸிக்கான பீப்புள் உங்க பக்கத்துல வரவே மாட்டாங்க. கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு யார் கூட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வேர் பண்ணி பாருங்க. எல்லாருமே உங்ககிட்ட அன்பாக பழகுவாங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை கார்னர் பண்றாங்கன்னா ஜஸ்ட் இந்த பிரேஸ்லெட்டை போட்டு பாருங்க. எல்லாருமே உங்ககிட்ட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த பிரேஸ்லெட் நம்முடைய ஹார்ட் சக்கரா சொல்லக்கூடிய அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் செய்யக்கூடியது. குறிப்பாக கணவன் மனைவி மற்றும் காதலர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருதுன்னா ஜஸ்ட் இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வேர் பண்ணுங்க. நீங்கள் விரும்பும் அந்த நபருக்கும் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுங்க. இதை கிஃப்டாக நீங்க யாருக்கு கொடுக்கறீங்களோ அந்த நபர் எப்பவுமே லைஃப் லாங் உங்க கூட இருப்பாங்க. ஆனால் அந்த பிரேஸ்லெட்டை அவங்கள அணிய சொல்லுங்க. கணவன் மனைவி காதலர்களாக நீங்க இருக்கும்போது இருவருமே இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்க போட்டுக்கிறது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். சரிங்க, இப்போ நம்ம பார்த்த இந்த பிரேஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.